தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 15வது வாரம் சனிக்கிழமை. இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியுடைய வணக்க நாளாகிய இந்த நாளிலே தாய்மரியுடைய வல்லமைமிக்க ஜெபத்தோடும் இறை அருளோடும் கூடிய வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தாய்மரியின் வல்லமைமிக்க பரிந்துரையின் வழியாக இறைவன் இந்த நாளுக்கும் உங்களுக்கும் தேவையான எல்லா அருள் வரங்களை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்து உங்கள் உள்ளமும் இல்லமும் மகிழ்ந்து சமாதானத்தில் நிலைத்திருக்க அருள் புரிவாராக. அன்பு சகோதர சகோதரிகளே, மனிதர்கள் நல்லவர்கள், எண்ணம் போல வாழ்வு, உள்ளத்தின் நிறைவே வாய்ப்பேசும் என்று சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம். நம் உள்ளத்தில் எழுகின்ற எண்ணங்களே சொற்களாக செயல்களாக வெளிப்படுகின்றன. அந்த செயல்களே நாம் நல்லவர்களா தீயவர்களா என்பதை இந்த உலகிற்கு எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கின்றன. கனியை கொண்டு மரத்தை அறிவதை போல செயல்களை கொண்டே உங்களை மனிதர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? நம் செயல்கள் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றன? நம் உள்ளத்தில் எழுகின்ற எண்ணங்களை மையப்படுத்தியதாக இருக்கின்றன. பொதுவாக மனிதர்கள் நல்லவர்களாக வாழவே படைக்கப்பட்டிருக்கின்றோம். போல சொல்வது போல நன்மை செய்வதற்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளும் கிறிஸ்து வழியாக அந்த அருளை நம் மீது பொழிந்திருக்கின்ற சொல்லுகின்றார். கடவுளுடைய ஆவி நம்மிலே தங்கியிருப்பதினாலே நாம் நல்லவர்களாக வாழவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எபேசியர் 1:4 நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் வாழ்வதற்காகவே கடவுள் நம்மை அழைத்திருக்கின்ற சொல்லப்படுகின்றது. ஏனெனில் அவருடைய ஆவியால் இயக்கப்படுகின்ற மனிதர்களாக இருக்கின்றோம். ஆனால் தீயவனுடைய கவர்ச்சியினாலும் தீயவனுடைய வஞ்சகத்தினாலும் மனித உள்ளம் தீமையை நோக்கி செல்வதாகவே இருக்கின்றது. நன்மையை விட தீமையை தேடுவதாக, ஒளியை விட இருளை தேடிச் செல்வதாகவே இருக்கின்றது. இப்படி இருளை தேடிச் செல்கின்ற தீமை செய்கின்ற மனிதனிலே கடவுளுடைய ஆவி தங்க போவதில்லை என்று சொல்லி தொடக்க நூல் 6:3 கடவுள் சொல்லுகின்றார். என் ஆவி தவறலைக்கும் மனதில் ஒருபோதும் தங்க போவதில்லை என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் ஆண்டவருடைய ஆவி நம்மிடமிருந்து வெளியேறுகின்ற பொழுது என்ன நடக்கும்? 1 சாமுவேல் புத்தகத்திலே சவுல் அரசனுக்கு ஏற்படுவதுதான். அலைக்கழிக்கப்படுகின்றான், அமைதி இழந்து போகின்றான், தீமையை தேடி சென்று செல்பவனாக இருக்கிறான். தனக்கு நன்மை செய்த தாவீதின் மீதும் பழி கொண்டு பொறாமை கொண்டு அவனை கொலை செய்ய தேடுபவனாக இருக்கிறான். இதுதான் தீச்செயல். தீய ஆவி நம்மிலே குடிகொண்டுள்ள போது அதனால் இயக்கப்படுகின்றவர்கள் தீச்செயலை செய்பவர்களாக இருக்கின்றார்கள். தீச்செயல் என்பது என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது 2 மக்கபேயர் 6:3 தீச்செயல் என்பது மக்களுக்கு துன்பத்தையும் வேதனையும் தாங்க முடியாத துயரையும் கொடுக்கக்கூடியது என்று சொல்லப்படுகிறது. நமக்கல்ல, பிறருக்கு துன்பத்தையும் வேதனையும் கொடுக்கின்ற ஒவ்வொரு செயல்களும் தீச்செயல்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த தீச்செயல்கள் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது மார்க்கு 7:22 தீச்செயல்களாக வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு இவையெல்லாம் மனித உள்ளத்திலிருந்தே எண்ணங்களாக வெளிப்படுகின்றன என்று சொல்லப்படி இப்படி வெளிப்படுகின்ற எல்லா தீச்செயல்களும் பாவம் என்று சொல்லப்படுகின்றது. 1 யோவான் 5:17 தீச்செயல்கள் அனைத்துமே பாவம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தீச்செயல் திடீரென தோன்றுவது அல்ல. யாக்கோபு தன் திருமுகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 14 வசனங்களை சொல்லி அழகாக சொல்லுவார். தீய எண்ணம் மனிதனை கருகொள்கிறது. அந்த கருகொண்ட எண்ணங்களானது, தீய நாட்டமானது அவனை தன்வயப்படுத்துகின்றது. தன்வயப்படுத்தி அவனிலே பாவத்தை கருவுறச் செய்கின்றது. அந்த பாவம் முழு வளர்ச்சியடைந்து சாவினை விளைவிக்கின்றது என்று சொல்லுவாங்க. தீய நாட்டம், தீமை மீது நாம் கொண்டிருக்கின்ற எண்ணங்கள், அந்த எண்ணங்களுக்காக நாம் செயல்படுத்துகின்ற திட்டங்கள், நம் உள்ளத்திலே வகுக்கின்ற திட்டங்கள், அதுதான் நம்முடைய எண்ணங்களுக்கு உருகொடுத்து அந்த எண்ணங்கள் செயல்களாக மாறுகின்ற பொழுது இந்த தீச்செயல்கள் மாறுகிறது. தீச்செயல்கள் ஒவ்வொன்றும் நமக்கு தீமையை, துன்பத்தை, வேதனையை நமக்கு தருவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே அழகாக இறைவாக்கில் மீகா சொல்லி காட்டுகின்றார். படுக்கையில் அவர்கள் தீமை செய்வதற்காக திட்டமிடுகின்றார்கள்.
நாளை என்னென்ன தீமை செய்யலாம் என்று சொல்லி திட்டமிட்டு செயல்படுபவர்களாக இருக்கின்றார். தீமை செய்வதையும் திட்டமிட்டு செய்கிறார். இதுதான் சாவான பாவம் என்பது. முழு அறிவோடு, முழு சம்மதத்தோடு, முழு விருப்பத்தோடு இறைவனுக்கு எதிராக செய்யப்படுகின்ற குற்றமே சாவான பாவம் என்று சொல்வது. தீமை என்று தெரிந்தும் அதை செய்வது சாவான பாவம். இதோ அன்று வாழ்ந்த மக்கள் திட்டமிட்டு செய்கின்றார்கள். இப்படி திட்டமிடுகிறவர்கள் அடுத்த நாள் புலர்ந்ததும் அதை தன் கை வலிமையினால் அவர்கள் அதை செய்து முடிக்கின்றார்கள். திட்டமிட்டதை செய்து முடிக்கின்றார்கள். எப்படி? பிறர் பொருள் மீது ஆசைப்படுகின்றார்கள், அவற்றை பறித்து கொள்கின்றார்கள், வீடுகள் மீது இச்சை கொள்கின்றார்கள், அதையும் கைப்பற்றி கொள்கிறார்கள். பிறரை ஒடுக்கி பிறரிடமிருந்து வஞ்சகமாக அதை பறித்து கொள்கின்ற சொல்கிறார். ஏனென்றால் விடுதலை பயனுள் 20 கடவுள் சொல்லி இருக்கின்றார், மற்றவர்களுடைய பொருள் மீதோ அல்லது அவருடைய மனைவி மக்கள் மீதோ அடிமைகள் மீதோ நீங்கள் ஆசை வைக்க, அதை பறித்து கொள்ளாதீர்கள், அது பாவம், தீமை என்று சொல்லப்படுகிறது. இந்த தீமையை இவர்கள் திட்டமிட்டு செய்பவர்களாக இருந்தார்கள். ஆம் அன்பு சகோதரமே, இதோ நம்மிலே தீமை வளர்வதற்கும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற தீய நாட்டங்களும் அந்த தீய நாட்டங்களுக்கு நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவம் தான் காரணமாக அமைந்து விடுகின்றது. அந்த தீய நாட்டத்தை நாம் வளர்த்தெடுக்கின்ற பொழுது சிறிது சிறிதாக தீமை நம்மிலே பெருக்கெடுக்க ஆரம்பிக்கும், வளர ஆரம்பிக்கும். அந்த தீச்சையில் முழுவதுமாக நம்மை கவர்ந்து இழுத்துவிடும். அப்பொழுது நாம் நன்மை செய்ய நினைத்தாலும், நல்லவர்களாக வாழ முயன்றாலும் அந்த தீச்செயல் நம்மை வாழ விடாது. அப்படின்றால் தீச்செயலை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும், தீமையை அகற்ற முற்பட வேண்டும். தீமையை அகற்றி நாம் நல்லவர்களாக வாழ முற்படும். அப்படின்றால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இதயத்தை நாம் காவல் காக்க வேண்டும். அப்படின்றால் நாம் இதை செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 4:23 விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அதனின்று பிறப்பவையே உன் வாழ்க்கையின் போக்கையே உறுதி செய்யும் என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல நாம் நம்முடைய இதயத்தை ஒவ்வொரு நாளும் ஆய்ந்து அறிந்து நாம் தீமையை விலக்க வேண்டும். அதற்குத்தான் திருச்செவி நமக்கு கொடுத்திருக்கின்றது. ஒவ்வொரு நாள் தூங்க செல்வதற்கு முன்னால் நம்முடைய உள்ளத்தை ஆய்ந்து பார்த்து, நான் இன்று செய்த செயல்கள் என்னென்ன தீமைகளை செய்தேன், என்னென்ன நன்மைகளை செய்தேன் என்று சொல்லி அலசி ஆய்ந்து தீமைகளுக்காக கடவுளும் மன்னிப்பையும், நன்மை செய்தால் கடவுளுக்கு நன்றியும், தீமைகளிலிருந்து வெளிவருவதற்கான என்னுடைய அருளையும் கேட்டு மன்றாடுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்படி? திருப்பாடல் 141:4 படிப்பதை போல ஒவ்வொரு நாள் நம்முடைய ஜெபம் இதுவாக இருக்க வேண்டும். இறைவா, என் இதயம் தீயது எதையும் நாட விடாதேயும், தீச்செயல்களை நான் செய்ய விடாதேயும், தீச்செயல் செய்யும் மனிதரோடு என்னை சேர விடாதேயும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி மன்றாடுபவர்களாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தையின் பிரகாரம் நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளை நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது இறைவன் அருள் புரிவார். தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற கடவுள் நம்முடைய வாழ்வையும் நல்லதாக மாற்றுவார். நன்மையில் நாம் வாழ்கின்ற பொழுது நாளும் கடவுளோடு இணைந்திருப்போம். அப்பொழுது ஒவ்வொரு நாளும் நமக்கு இனிமையும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்மைகள் ஊற்றாகி இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கின்றோம். இதோ இந்த நாளிலும் கூட உம்முடைய அருட்துணையோடு நாங்கள் நன்மையானதை செய்யவும், நல்லதை பேசி பிறருக்கு நல்வாழ்வை புகட்டுபவர்களாக இருக்கும் எங்களை பயன்படுத்துவீராக. எங்களிடம் இருக்கின்ற தீமையும் தீமைக்கு காரணமான சாத்தான் எல்லா விதமான சக்திகளையும் அகற்றிவிட்டு எங்களை முழுவதுமாக பரிசுத்தப்படுத்துவீராக. உம்மால் இயக்கப்படுகின்ற மக்களாய் இந்த நாள் முழுவதும் நாங்கள் மகிழ்ந்து உம்மிலே நிலைத்திருப்போமாக. அருள் தந்து ஆசீர்வதியும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அலைகடலே வான்புவியே